ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆதார் மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போகலாம். யூசிஎல் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் தம்பரேகையும் ஐரிஸும் நமக்கு அன்லாக் ஆயிருக்கு. இகேம் மூலம் தான் உள்ள போய் பார்க்கணும். இகேம் கிளிக் பண்ணி உள்ள போயிடலாம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டர் ஐடியும் நேமும் காட்டும். நெக்ஸ்ட் கொடுத்து உள்ள போய்க்கலாம். உங்களுக்கு ஜிபிஎஸ் கோடு தான் கேட்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஜிபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் ஆன் பண்ணாலும் இது மாதிரி உங்களுக்கு காமிக்கும். லேட்டிடியூட் லாங்கிடியூட் காமிக்கும். சிக்னேச்சரிங் ஆப்ரேட்டர் கொடுத்துடலாம். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா நமக்கு ஐரிஸ் வச்சு ஓடிபி கேட்கும். ஓடிபி என்டர் பண்ணிக்கலாம். அதில் ஐரிஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷன் பண்ணாலும் நம்ம ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து இது மாதிரி வெரிஃபை ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே போய்க்கலாம். லைஃப் சைக்கிள் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் ஆன்லைன் அப்டேட் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஆதார் இருக்கிற செகண்டா அதில் வந்து ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் என்டர் பண்ணாலும் நம்ம அப்ளிகண்ட்டுக்கோட கண்ட்ரேகை கொடுத்துக்கலாம். அப்ளிகண்ட்டுக்கு வந்ததும் நம்ம அடுத்தது ஆப்ரேட்டர் இருக்கு. ஆப்ரேட்டருக்கான ஃபிங்கரை வச்சுக்கலாம். ஃபிங்கர் வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம ஃபைண்ட் ஆதார் கொடுத்துக்கலாம். ஃபைண்ட் ஆதார் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு உங்களுடைய ஆதார் போர்ட்டல் ஓப்பன் ஆகிக்கும்ல. இது மாதிரி தான் உங்களுக்கு ஆதார் போர்ட்டல் உள்ள இருக்கும். இப்போ நமக்கு நேமு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் டிசேபிள் இருக்கு. நம்ம அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறதுனா உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். இந்த எடிட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எடிட் மோட்ல வந்துடும். இதெல்லாம் எடிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அட்ரஸ் எடிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இதோடைய எரேஸ் பண்ற மாதிரி இருக்கும். எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிட்டு டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஒன் சைடு தமிழ்லயும் ஒன் சைடு இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஏரியா பின்கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியாவோட மெயின் ஏரியா காமிக்கும். நம்ம ஆக்சுவலாக இப்போ அட்ரஸ் தான் மாற்ற போறது இல்லை. நம்ம மொபைல் நம்பர் மட்டும் தான் மாற்ற போறோம். அதனால மொபைல் நம்பர் இருக்கிற இடத்துல அந்த பென் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை எடிட் ஆப்ஷன் காமிக்கும். இந்த இடத்துல மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணதை நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஆகும். இது நம்ம எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த டேப்ல உங்களுக்கு அப்ளிகண்ட்டுடைய கண்ட்ரேகை கேட்குது. கண்ட்ரேகை கொடுத்துக்கலாம். வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை கொடுத்ததும் உங்களுக்கு இது மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிறது வெரிஃபைன்னு வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் ஷோ ஆகும். இப்போ ஆப்ரேட்டருடைய தப்பு கேட்குது. ஆப்ரேட்டருடைய தப்பு வச்சுக்கலாம். தப்பு வச்சதும் வெரிஃபை ஆப்ரேட்டர் கொடுங்க. வெரிஃபை ஆயிடுச்சு. சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்த வேண்டி நமக்கு இது மாதிரி தான் காமிக்கும். இந்த போர்ட்டில் வேலிடேஷன் கோட் கேட்குது. பேக் கோட் என்டர் பண்ணோம். அது சிஎஸ்சி போர்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சேவலை உள்ள லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ பிஎஸ்சின்னு இருக்கு, பேக்ன்னு இருக்கு. அது கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் ஆப்ரேட்டர் ஐடி இருக்கும். நம்மளுடைய ஆப்ரேட்டர் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. கீழே கஸ்டமரோட மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் கொடுத்துக்கங்க. வேலட் பின் கேட்கும். வேலட் நம்பர் போட்டு பின் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு பேக் கோட் ஜென்ரேட் ஆயிரும். வேலட் பின் ஃபில் பண்ணதும் ஜென்ரேட் ஆன கோடை காப்பி பண்ணி யூசிஎல் போர்ட்டலில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வேலிட்னு கொடுங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லும் வந்துருச்சு. அதே மாதிரி பிரிண்ட் ரெசிப்ட்டை கொடுத்துடலாம். பிரிண்ட் ரெசிப்ட்டில் போயிட்டு பிரிண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் காப்பி கொடுத்துக்கலாம். பிரிண்ட் வந்ததும் இப்போ நமக்கு இது மாதிரி ஒரு போர்ட்டல் காமிக்கும். இதில் வந்து நம்ம 2 ப்ரூஃப் அட்டாச் பண்ணோம். ஒன்று வந்து நம்ம பிரிண்ட் எடுத்தது, அதில் அப்ளிகண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோம். பிரிண்ட் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். ஸ்கேன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அதையும் அட்டாச் பண்ணோம். என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ஸ்கேன் பண்ணிக்கலாம். பிரிண்டர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் கொடுத்துக்கலாம். ஃபார்ம் ஸ்கேன் ஆயிடுச்சு. சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததும் கம்ப்ளீட் என்ரோல்மெண்ட் கொடுத்துருங்க. ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.